வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நான் பார்க்குறேன். இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை விட ஒரு படி மேலே போகுதுங்க. அதாவது இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை நம்புறதா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்புறதா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மாதிரி சோஷியல் மீடியாவை நம்புறதா இல்லை சர்ச் இன்ஜின்ஸை நம்புறதா, இன்றைக்கி இருக்கிற பிரபலமான ஒரு சோஷியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நாளைக்கு காணாமல் போயிடுது. புதுசாக ஒன்று வந்து மார்க்கெட்டில் வருது. ஸோ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் கூட சில பிஸ்னஸ் பீப்புள் வந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்றாங்க. சில பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்றாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் நம்ம எந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கை எடுத்துகிட்டு போகிறதுன்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனே நிலவுது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக வர்றது தான் இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங். இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்கில் அப்படி என்ன, வாட் இஸ் தட் கான்செப்ட் இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி சேனல் அப்ரோச்சுங்க. நீ ஒரே சேனலை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மல்டி சேனல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மல்டி சேனல்ஸ்னும் போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், எஸ்சிஓ பண்ணுங்கள், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், பிரிண்ட் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி சேனல் அப்ரோச். ஓகேங்களா? உங்கள் பட்ஜெட்டுக்கு என்னவோ அதை பேஸ் பண்ணி மல்டி சேனல் அப்ரோச் பண்ணுறது, தட் இஸ் நம்பர் 1. ஸோ நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷன் போது இதில் கன்சிஸ்டன்சி அண்ட் யூனிஃபைடு மெசேஜிங். இன்டகிரேட்டட் அப்படின்னாலே வந்து ஒன்றிணைந்த அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்தியா இஸ் அன் இன்டகிரேட்டட் லேண்ட். இங்கே பல மொழி, பல ரிலீஜியன், பலவிதமான மக்கள் வந்து ஒன்றிணைந்து இந்தியாவாக இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் வந்து வெவ்வேறு சேனல்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் சொல்கிற அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபைடு அண்ட் கன்சிஸ்டன்ட் மெசேஜாக இருக்கும். அந்த டைமிங் எல்லாமே சரி. ஸோ இதில் ஒரு டைமில் வந்து ஒரு விதமான மார்க்கெட்டிங் மெசேஜை ஒரு சேனல்லையும், சைமல்டேனியஸாக இன்னொரு சேனலில் இன்னொரு விதமான மார்க்கெட்டிங் மெசேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ உங்களுடைய சேனல்ஸ் வந்து மல்டி சேனல்ஸாக இருந்தாலுமே உங்களுடைய மார்க்கெட்டிங் மெசேஜஸ், மார்க்கெட்டிங் டோன் எல்லாமே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவும் ஒரு யூனிஃபைடு மெசேஜாகவும் இருக்கணும். தட் இஸ் கோஆர்டினேஷன். தட் இஸ் நம்பர் 2. நம்பர் 3 வந்து ஒரு கொலாபரேஷன். அதாவது இப்போ வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்னு ஒன்று இருப்பாங்க, மார்க்கெட்டிங் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சேல்ஸ் டீம்னு இருப்பாங்க, கஸ்டமர் சர்வீஸ் டீம்னு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட். மல்டி சேனல் அப்ரோச், கொலாபரேஷன், கோஆர்டினேஷன், இதெல்லாம் வந்து ஸோ ஒரு சேனலில் இதனால் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் உங்களுடைய வெப்சைட் பூஸ்ட் ஆகும். உங்கள் வெப்சைட் பூஸ்ட் ஆகிறதுனால உங்களுடைய இமெயில் மார்க்கெட்டிங்ன்றது பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து சார்ந்து இருக்கிறது, ஒன்றிணைந்து ஒன்று சார்ந்து இருக்கிறது தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்குடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒய் வி கோ ஃபார் இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங். அது இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் என்ற ஒரு கான்செப்ட் இப்போ வந்து பிரபலமாக வர்றதுக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மாறிக்கொண்டே வருது. அப்போ வந்து நீங்கள் வெறும் வந்து இப்போ நியூஸ் பேப்பரை மட்டும் நம்பிட்டு ஒருத்தர் வந்து பிஸ்னஸை பண்ண முடியாது. ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மீடியமாக இருந்தது. இன்றைக்கி வந்து 40 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க கூட நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களான்றது தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ டிவின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிவியை யூஸ் பண்ணுறது இல்லை. டிவியை நிறுத்தி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ டிவி பார்க்குறவங்க தனியாக இருக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களும் இன்னும் இருக்கிறாங்க, பேப்பர் புக்ஸை படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் சின்ன பசங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இருப்பாங்க, சில பேர் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, சில பேர் யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் என்ஜின்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க,
இப்போ சேட் ஜிபிடிலாம் வந்துட்டு இருக்குது. புதுசாக இருக்குது. ஒரு காலத்தில் ஆர்குட் இருந்தது, இப்போ இல்லை. ஒரு காலத்தில் நாமெல்லாம் இந்தியாவில் டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ டிக்டாக்கை பேன் பண்ணிட்டோம். ஸோ புதுசாக வந்துட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு காலத்தில் பிரபலமாக இல்லை, இப்போ இன்ஸ்டாகிராம் இஸ் நம்பர் 1 அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பூமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். ஸோ இந்த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிற போது நாம் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னும் போது தான் இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் இந்த கான்செப்ட் வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டேட்டாவை பார்க்கணும். ஸோ உங்களுடைய மார்க்கெட்டிங் டேட்டாவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த சேனலில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுதோ அந்த மார்க்கெட்டிங் சேனல்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்களுடைய மார்க்கெட்டிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதாவது நம்மளுடைய வேர்ல்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, பீப்புள் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸ் உடைய நேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய மார்க்கெட்டிங் அப்ரோச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறதுன்றது இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்கில் வரும். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்கும்போது அதனுடைய டேட்டாவை வந்து மெஷர் பண்ணணும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் மெஷர் பண்ணணும். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். மல்டி சேனல் அப்ரோச் ஒவ்வொரு சேனல்ஸையும் வந்து நான் எப்படி வந்து மானிட்டர் பண்ணுறதுன்ற போது அதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சேனல்ஸையும் வந்து தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. என்ன தான் வந்து அதில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே நீங்கள் எல்லா மார்க்கெட்டிங் சேனல்ஸையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல நீங்கள் அதனுடைய மொத்த ரிசல்ட்ஸையும் பார்க்குற அளவுக்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு சிஸ்டம் மூலிமா எல்லா மார்க்கெட்டிங் சேனல்ஸுடைய பிஹேவியர்ஸ், பர்ஃபார்மன்ஸ், அது எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பூஸ்ட் பண்ணுறதுன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு டேஷ்போர்டில் பார்க்கும்போது ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அஸ் வெல் அஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் மீடியா, எவ்ரிதிங் ஒரு டேஷ்போர்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்கை பற்றி திங்க் பண்ணுங்கள். டோன்ட் பிலீவ் இன் ஒன் பர்டிகுலர் மார்க்கெட்டிங் மீடியம், maybe a digital marketing or a social media marketing or content marketing. எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு மார்க்கெட்டிங் சேனல்ஸை பிலீவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் ஆன் இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு எந்த மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லான்றதை நீங்கள் பார்க்கணும். இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங்னால உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கும் உங்களுடைய பெஸ்ட் மார்க்கெட்டிங் சேனலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.